பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை ஒரு விசை கூட வாழ்த்துகிறேன். இப்போது செய்திக்காக நம்ம கடந்து போகிறோம். அதற்கு ஆதாரமாக சங்கீதத்தின் புஸ்தகம் 12வது சங்கீதம் 6வது வசனம் நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய சொற்கள் மண் உலையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாய் இருக்கின்றன. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை, சொற்கள் தான் வார்த்தை, மண் குகையிலே 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாய் இருக்கின்றன. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆவலாய் இருக்கிறவர்களை புரிந்து கொள்ளுங்கள். அந்த சுள்ளையில 7 தரம் சுள்ளையில வச்சு அந்த செங்கல் பச்சை மண்ணு அப்படி வெந்து, சில நேரம் செங்கலை பார்த்தீங்கன்னா அப்படி உருகி தீ போல வடிஞ்சிருக்கும். அப்படியாக புடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை நமக்கு இன்னைக்கு என்ன சொல்ல போகிறது? வாசிக்க கேட்போமா? ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே, தெய்வ பிள்ளைகளுக்கு எந்த வார்த்தை சொல்லலாம் என்று தெய்வ சமூகத்திலே நான் காத்திருந்த போது இந்த 7 நாட்கள் 7 இப்படியாய்ப்பட்ட அந்த வசனம் என் மனக்கண்களுக்கு முன்பாக வந்தபடினாலே வேதத்தை பிரட்டி தேடி கண்டுபிடிச்சி 7ஆம் நாள் அப்படிங்கிற தலைப்பிலே நான் உங்களுக்கு கர்த்தர் நம்மளோடு எழுதியிருக்கிற வார்த்தையை உங்கள் மத்தியிலே விதைக்க ஆசைப்படுகிறேன். 7 நாள் என்கிற தலைப்பு. வசனம் சொல்லுகிறது, தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அந்த 6 நாளும் ஆண்டவர் கிரியை செய்தாராம். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து 3வது வசனம். அல்லேலூயா. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. 6 நாளும் கிரியை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து அவர் ஓய்ந்திருக்கவில்லை. இஸ்ரவேலை 7வது நாள் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் விசுவாச தேவ பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்று உலகம் அனுசரித்து வருகிறபடினாலே விசுவாச பிள்ளைகள் எவ்வளவு பெரிய வேலையாய் இருந்தாலும், அவசர காரியமாய் இருந்தாலும், அந்த சண்டை பரிசுத்த ஓய்வு நாளை அசட்டை செய்யாதபடி கர்த்தர் நம்மை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற நாளை அதை நம்ம மனப்பூர்வமா ஆராதனையிலே பங்கெடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் சொன்ன இந்த 7ஆம் நாள் ஆசீர்வாதத்தை நிச்சயமா அவர் நமக்கு கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாத்ராகமம் புஸ்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 6-7 வசனத்தை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவாய், 7ஆம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக. 7வது வசனம். அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பண்டிகை நாள் புளிப்பில்லா அப்பம். புளிப்பில்லா அப்பம்னா என்ன தெரியுமா? பரிசுத்தம். தயவு செய்து நீங்க உடனே புளிப்பில்லா அப்பத்தை அப்படியே அதே சிந்தனையில இருக்காதீங்க. புளிப்பு, துவர்ப்பு, காயம் அதெல்லாம் பாவத்தை குறிக்கிறது. புளிப்பில்லாத, பாவம் இல்லாத அந்த பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அந்த 7 நாளும் புளிப்பில்லாத அப்பத்தை நம்ம கர்த்தருக்குள் அனுசரிக்க வேண்டும். அப்படி என்றால் 7 நாளும் விசுவாச பிள்ளைகள் புளிப்பில்லாத பரிசுத்தமாய் கண்டிப்பா வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு நம்மை போஷிக்கிறார், வார்த்தையாலே போஷிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. யோசுவா தீர்க்கதரிசி புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் 1வது 4வது வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். யோசுவா 6:4 நம்ம வாசிக்க பார்த்தால், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை
ஜோசுவா மோசே காலம் முடிந்து விட்டது. ஜோசுவா அதை நடத்துகிறான். இப்போ எரிகோ பட்டணம் என்ன வருது. அந்த யோர்தானை கடந்து எரிகோவை தாண்டி போனாதான் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும். ஜோசுவா ஒரு ஐடியா சொல்றான் பாருங்க. 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். பாருங்க, 7 ஆசாரியர், 7 கொம்பு எக்காலம், 7ஆம் நாள். அல்லேலூயா, 7 தரம். அப்ப அந்த 7 நாளுக்கு ஒரு மகத்துவம் இருக்கத்தான் செய்கிறது. ஆரம்பித்து வைத்த ஆண்டவருடைய நாள் 6 நாளும் சிருஷ்டித்தார், 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அது தொடர்ந்து அந்த வேதாகம பகுதி ஆரம்பிச்சு அந்த 7 நாளை குறித்து அநேக ஆசீர்வாதத்தை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். 6வது வசனம், அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி அவர்களை நடத்துகிற யோசுவா ஆலோசனை கொடுப்பதாக இதுல சொல்லப்பட்டு இருக்கிறது. 8வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. யோசுவா ஜனங்களிடத்திலே பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசிரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்று ஒரு போதகன் அவர்களை வழி நடத்துகிற சொல்லுகிற கற்பனைகளுக்கெல்லாம் அவர்கள் கீழ்ப்படியதாக இருக்கிறது. அவனும் மோசையிடத்திலே தேவன் பேசினது அப்படியே அவனுக்கு அறிவிக்கப்பட்டபடினாலே அதில பிறளாமல் ஏற்ற இறக்கி ஒன்று சொல்லாமல் 7 ஆசாரியம் தான் போகணும், 7 காலம் தான் ஊதணும், 7 தடவை தான் சுத்தணும் என்பதை தெளிவாக அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறான். வேதத்திலே பாருங்க 13வது வசனம், தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். அந்த தலைவன் போதகன் அவர்களை நடத்துகிறவர்களுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறதை நம்ம தெளிவாக பார்க்கிறோம். அந்த 15வது வசனம், 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். யோசுவா அதுக்கு ஒரு டைம் கொடுத்திருக்கிறான். அது அதிகாலை கிழக்கு வெளுக்குவதற்கு முன்னால் அவனுடைய செய்கையெல்லாம் ஆண்டவர் பார்த்துதான் அந்த யோர்தானை பின்னோக்கி போக செய்தார். ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, சொல்லுகிறவன் கரெக்டா சொல்ல வேண்டும், கேட்கிறவர்கள் அதை உற்சாகமாய் கேட்க வேண்டும். இந்த இரண்டும் ஒருமித்து இருந்தால்தான் பிரச்சனை என்கிற யோர்தான் பின்னோக்கி செல்லும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது. ஊழியக்காரன் விசுவாசிகளுக்கு ஏற்றபடி மழுப்பி பூசி வார்த்தைகளை கொடுத்து விசுவாசிகளும் அவன் போதகன் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் யோர்தான் ஒரு நாளும் பின்மாறி போகாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க என்ன நடந்தது தெரியுமா? 16வது வசனம், 7ஆம் தரம் ஆசிரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், எரிகோ பட்டணத்தை சுற்றி வருகிறார்கள், ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். 6 நாட்களும் அவர்கள் எக்காலம் ஊதிக்கொண்டு போனார்கள் மௌனமாக. ஒரு நாள் என்பது ஆண்டவருக்கு எத்தனையோ வருஷங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? நமக்கு விசுவாசிகளுக்கு ஒரு ஊழியக்காரன் ஒரு வார்த்தை சொல்லி சில வருஷம், சில மாசம், சில வாரம், சில நாள் முன்னின் பின்னி நடக்கும். சிலது எதிர்மறையா நடக்கும். அதெல்லாம் பிடிச்சி அன்னைக்கு இவன் இப்படி பேசுனா எங்க குடும்பத்துல இப்படி நடக்கு, அப்படியெல்லாம் யாரும் தின் பண்ணக்கூடாது. கர்த்தர், நான் ஒருக்கா சொல்றேன், எரேமியா 18ல நான் சொன்னதை செய்யாமல் இருக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அதனால கர்த்தர் அவருடைய சித்தம் 7ஆம் தரம் 6 தடவை சுத்திரமே போதாதா அப்படின்னு அவங்க நினைக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் 6 தடவை, எரிகோ பட்டணம் பல கிலோமீட்டர், சும்மா பக்கத்துல போற வழி இல்லை. அப்ப ஆண்டவருடைய நடத்துதல் எல்லாமே வித்தியாசம்தான். அவர் சொன்னபடி செய்தார்கள். 7ஆம் தரம் ஆசிரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி,
இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டதுக்கு பலன் இப்பதான் வருகிறது. 6 நாள் நமக்கு எத்தனையோ மாசங்கள் வருஷங்கள் அதில் அடங்கி இருக்கும். ஒரு நாள் என்பது ஆண்டவருக்கு 100 வருஷம் கூட ஆகலாம். அந்த 6 நாள் கஷ்டம் பாடு எத்தனையோ மாசங்கள் வருஷங்கள் சிரமப்பட்ட நீ நம்பிக்கையாய் தொடர்ந்து அந்த ஆராதனையிலே பங்கெடுத்தாய். 7வது நாள் எக்காலம் ஊதும் போது யோசுவா சொன்னா, இன்னைக்கு தான் ஆண்டவர் பட்டணத்தை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. 20வது வசனம் போடுமா. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. நம்ம எக்காலம் எப்படி இருக்குது? ஆராதனை வேளையில எப்படி துடிக்கிறோம் பாருங்க. எண்ணெயில போட்ட உண்ணியப்ப மாதிரி துடிக்கிறோம். அப்படி துடிக்க சொல்றார் ஆண்டவர். ஆராதனை அதுதாங்க. அந்த ஆவியின் நிறைவு வரும்போது மனசு சும்மா பிடிச்சு நிறுத்தவே முடியாது. அபிஷேகம் அதுதான். அந்த வார்த்தையின் தன்மை என்னை இப்படி பேச வைக்கிறது. 7வது எக்காலம் அந்த அபிஷேகத்தின் உச்சகட்டம். ஆண்டவரை ஆராதிக்கிறோம், பாடுறோம், அப்புறம் எமோஷன், அப்புறம் அந்நிய பாஷை வருது, ஆவிலே நிறைகிறோம், துடிக்கிறோம், கையும் காலும் தட்டாம இருக்க முடியாது. ஆனா நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்? அப்படிதான் இருக்கிறோம். இங்கே என்ன சொல்லுகிறது? ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்கினார்கள். அதுக்கு பிறகுதான் நீ எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம் பலன் கண்டிப்பா வரும். ஆர்ப்பரிக்கணும், ஆரவாரத்தோடு முழங்கணும் என்று சொல்லப்பட்டிருக்க. அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. அப்படி ஆராதனை, விடுதலை, இயேசுவே இயேசுவே அல்லேலூயா. உள்ள நொறுங்க நொறுங்க கண்ணீர் ஆறாக பாயணும். அனைவருக்கு கண்ணிலிருந்து கண்ணீரே வரமாட்டேன். என்னைக்கு நொறுங்கணும்? நொறுங்கினாதான் எரிகோ விழும். ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் உடனே விடுதலை பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது. நாகமான், அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நாகமான் என்கிற ஒரு அரசாங்க அதிபதி, அவனுக்கு சரீரத்தில் குஷ்டரோகம். அவனுடைய வீட்டில் அடிமை பெண்ணாக கொண்டு போகப்பட்ட ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். இவன் என்ன சொல்றான்? எலிசா கிட்ட வரான். நாகமாள் அந்த அடிமை பெண் சொல்லி விடுகிறாள். நான் அதை வார்த்தையாக சொல்லுகிறேன். அதை கேட்டு திரளான பொன் வர்க்கத்தோடு பரிசெல்லாம் கொண்டு வந்து அவன் குதிரையில வாரான். எலிசா என்ன சொன்னார்? போய் அந்த யோர்தான் நதியிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணுன்னு சொன்னார். இதுக்கு அவனுக்கு கோபம் வந்துட்டு பாருங்க. அவன் கோபப்படுறான். என்ன வந்து வெளியே வந்து நான் பெரிய அரசாங்க ஆளு, என் சரீரத்தை கையை வச்சு தடவி குஷ்டரோகத்தை குணமாக்குவனி பார்த்தா, அடுத்த வசனம் போடுக்குள்ள 12வது வசனம். அல்லேலூயா. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாவதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்பனாவும் பர்பாரும் நல்லது அல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். அல்லேலூயா சொல்லு. நிறைய பேர் ஊழியக்காரன் இப்படி இப்படி செபிக்கணும், இப்படி இப்படி செபிக்கணும்னு ஒரு 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 திட்டம் போட்டிருப்பாங்க. ஆனா ஆவியானவர், நான் அப்படி சொல்ல, நீங்க தப்பான மனசுல பட்டதை சொல்றேன், சில இடத்துக்கு போக அனுமதிக்க மாட்டார், சில இடத்துக்கு விரட்டுவார். போய் போய் செவம் பண்ணுன்னு சொல்லி அந்த உந்துதலோடு தான் ஒரு ஊழியக்காரன் வருவான், பிரசன்னத்தோடு. அல்லாம லேசரி அவன் அனுபவப்பட்டவன் வரமாட்டான். அங்க பாதிப்பு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப ஆவியானவர் சொல் கேட்டு அவன் அப்படி இந்த இவன் சொல்றான், எங்க ஊர்ல அப்படி நதி ஒண்ணு இல்லையா, இங்கதான் இருக்குதா என் கை. நாங்க இப்படி எதிர்பார்த்தோம், இவர் வந்து ஒரு 2 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணி ஒரு விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அவரு சுருக்கமா ஜெபம் பண்ணுமா,
ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சில விசுவாசிகளுக்கு இதயத்துல வரும். உண்மையிலே பெரியமானவர்களே, அப்படி அந்த விசுவாசிகள் சில நேரத்துல 11 மணிக்கு போன் வரும். அநேகமா ஒரு குடும்பத்துல இருந்து எனக்கு அடிக்கடி போன் வரும். அந்த குடும்பம் இப்போ வரல, தொடர்ந்து 11 மணி 12 மணிக்கு இஷ்டப்பட்ட நேரம் சொல்லுவாங்க. அப்புறம் ஆவியானவர் என்னை உணர்த்துவார். உடனே நான் எந்திரிச்சிருந்து ஜெபம் பண்ணுவேன். கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிஷமாவது பண்ணுவேன். சில நேரம் பேசாம படு அப்படின்னு சொல்லுவார். அப்ப லேசா ஜெபம் பண்ணிடுங்க, நானும் ஜெபம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவேன். இதுதான் ஆவியானவருடைய நடத்துதல். எலிசாவும் நாகமானை பார்த்து யோர்தான் நதியில போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணுன்னு சொன்னது அவனுக்கு பிடிக்கல. கோபிச்சுக்கிட்டு உக்கிரத்தோடு திரும்பி போனான். 13வது வசனம், அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோட சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருக்கு அந்த ஆவியானவர் ஒரு ஊழியக்காரனை எப்படி நடத்துவார்ங்கிறது தெரியல. அந்த நாகமானும் அப்படித்தான். ஒருவேளை இந்த இடையில ஒரு மனுஷர் சந்தித்து பேசாது இருந்தால் அவனுடைய குஷ்டம் ஒரு நாளும் என்ன செய்யாது, குணமாகாது. ஏன்னா ஊழியக்காரண்டே பகைச்சிட்டு போறான். குளத்திட்ட கோவிச்சுட்டு கால் கழுவாம போனா யாருக்கு நஷ்டம்? நம்ம தான் ஆகும். அல்லேலூயா. 14வது வசனம் போடுமா, அப்பொழுது அவன் இறங்கி அதை கேட்டு மனம் திரும்பி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம், 7 என்கிற வார்த்தை மூலமாக ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். 7 தரம் மூழ்கின போது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில காரியங்களை கர்த்தர் அப்படி சொல்றது அவருடைய ஆலோசனை. அவர் அதிசயமானவர், அவருடைய நாம அதிசயம். அவர் சொல்லுகிற ஆலோசனை மனுஷ சிந்தனைக்கு அப்பால் இருக்கும். ஒருவேளை ஏன் ஒரு நேரம் முங்கினா போதாதா அப்படின்னு அந்த நாகமான் எதிர்கேள்வி கேட்கல, புரிகிறது. அவன் சொன்ன உடனே அதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு சரியாயிரும், ஜெபம் பண்ணு சரியாயிரும், அந்த நம்பிக்கை வராது. எப்படி சரியாகும்? நமக்குள்ள இவ்வளவு பலகீனம் இருக்கு, எப்படி ஒரு ஜெபத்துல முடியும்? இதெல்லாம் அப்படி நம்பிக்கை விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஒரு எதிர்நாட்டு அந்த தளபதி விசுவாசத்தோடு ஒரு தரம் உங்கள 7 தரம் மறுப்பவென்று சொல்லாமல் அவன் முங்கின போது அவனுடைய மாமிசம் சிறு பிள்ளை மாமிசத்தை போலாகி அவன் சொஸ்தமான தேவ பிள்ளையை காத்திருக்க சொன்னா காத்திருக்கணும், செபிக்க சொன்னா செபிக்கணும். அந்த ஜோசுவா இவர்தான் பெட்டி 5 பேர் சுமங்கண்ணா, 6 தரம் சுத்தங்கண்ணா, 7வது தரம் எக்காலத்தை போல ஊதுங்கண்ணா. எல்லாவற்றுக்கும் விசுவாச பிள்ளைகளாகிய நாம் கீழ்ப்படிதல் நிச்சயமாய், அந்த கீழ்ப்படிதல் நமக்கு ஒரு மேன்மையைத்தான் கொண்டு வரும். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 42வது வசனம். ஆகா போஜனம் பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் படியிட குனிந்து. அதற்கு முன்னால உள்ள சம்பவம், இந்த எலியா 100க்கும் மேற்பட்ட பாகால் தீர்க்கதரிசியை கொலை செய்தவன். அக்கினியை இருக்கிற தேவன் தான் தேவன், உங்கள் பாகால்களை வணங்கு என்று சொன்னான். பாகால்களை அவர்கள் கீறி துதிச்சாங்க, குதிச்சாங்க, ஒன்னும் நடக்கல. ஆனா எலியா சொல்லை கேட்டு ஆண்டவர் அக்கினியை இறக்கினார். இப்போ ஒரு பெண்ணுக்கு பயந்து, யோசபேல் என்கிற ஒரு பெண்ணுக்கு பயந்து என்னுடைய மந்திரவாதிகளை என்னுடைய ஆசாரியர்களை கொலை செய்து விட்டானா எலியா, இன்னும் 1-2 நாளைக்குள்ள அவன் தலையை நான் எடுக்கலன்னா நான் நாட்டுக்கு ராணி இல்லைன்னு சவால் விட்ட விடனே இவன் ஒரு சூற செடியில போய் பதுங்கி கிடக்கிறான். கர்த்தர் அவனை தேடி போறார். சரி, அது 2வது பாருங்க. அப்போ எலியாவுக்கு ஒரு கர்மேல் பர்வதத்துல இவன் மறைஞ்சிருக்கிறான். இப்போது அவனுக்கு ஒரு தரிசனம் வெளிப்படுகிறது. ஆகாபு கிட்ட சொல்றான், நீர் போஜனம் பண்ண போனான், நீர் பெருமழை வரப்போகிறது. அல்லேலூயா. அங்க மழைக்குள்ள அபிப்பிராயமே இல்லை, மழை வரதுக்குள்ள சான்ஸ் இல்லை. ஏன்னா 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல
கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா சொல்றேன், 3 வருஷம் தேசத்துல மழை வராதுன்னு சொன்ன இதே எலியாதான் இப்ப சொல்றான், ஆகாப் ராஜாவை போஜனம் பண்ண போக சொல்லி, இப்போது மழை வரப்போகிறது, மழைக்கு முன்னால போக சொல்லுன்னு சொல்லி தன்னுடைய முகம் பணிந்து, தன் முகம் தன் முழங்கால் படியிட குனிந்து, அவனுடைய செபம் தாழ்மையின் செபம். நான் ஊழியம் செய்யறதுனால சும்மா பெஞ்சில அப்படி சாந்தி இருந்துகிட்டு ஆண்டவரே சோதரம் அப்படி சொன்னா நடக்குமா? இருதயம் நொறுங்கணும். ஏன்னா அவன் சொல்லிக்கிட்டு அவன் செபம் எப்படி இருந்து பாருங்க, தரையிலே பணிந்து தன் முகம் அப்படியே தலையை தாழ்த்தி தலை தரையில படுற அளவுக்கு குனிந்து. அடுத்து 43, தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார். அல்லேலூயா. 3 வருஷம் மழை இல்லைங்க, 3 வருஷம் மழை இல்லை. திடீர்னு ஒரு சீசனை பார்த்து நான் செபிக்கிறேன், என்னுடைய வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்று சொல்லி அனுப்புறான். அவன் முதல் 40 பார்த்துட்டு, ஆண்டவரே, அவன் ஊழியக்காரனை பார்த்து சொல்றான், எஜமானே, ஒரு மேகம் ஒண்ணு அபிப்பிராயம் இல்லை, நீ 7 தடவை போய் பார். அந்த 7 தரம் போய் பார் என்றான். 44வது வசனம். அல்லேலூயா. 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்று உறுதியா சொல்றான். உள்ளங்கை அளவு, மனுஷனுடைய உள்ளங்கை அளவு, 2க்கு 2 அகலமும் வீதியும். இதே ஒரு நம்பிக்கை, அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? இன்னைக்கு நம்ம அப்படி விசுவாசிக்கிறோமா? நான் இன்னைக்கு ஆராதனையில போறேன், எனக்கு ஒரு விடுதலை தருவார், நான் செபம் பண்ணுவேன், இந்த வாரம் தரலையா அடுத்த வாரம் தந்துருவார். என்னுடைய செபம் எப்படி இருக்கும்? அவன் எப்படி செபித்தான்? வசனத்தை கொஞ்சம் மனசுல வாங்கி வையுங்க. எலியா சும்மா இருந்துட்டு மழை வரட்டியா சொன்னான், நம்பிக்கையா சொன்னான். அடுத்தால கண்ணீர். ஒவ்வொரு ஊழியக்காரர் ஆமுழுதும் அப்படிதான் நடந்தது. நாங்க பெருமூச்சு விடுறோம். என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். 2 மணிக்கு பிறகு நிம்மதியாய்ப்போ கொஞ்ச நாளா தூக்கமே கிடையாது. கொஞ்சம் பல வருஷங்கள் கூட மாறிட்டு அதான் அவனும் செய்தான். அப்ப அவனுடைய நம்பிக்கை நம்ம என்ன நினைப்போடு வரும்? முடியல, பழகினோம், முடியல, பழகினோம். அடுத்த ஸ்டெப் என்ன? பாதிக்கப்பட்டு இருக்கிற நம்ம அடுத்து என்ன செய்ய வேண்டும்? எலியா அவனுடைய பங்கை கரெக்டா செய்தான். நான் ஊழியக்காரை, நான் தலைவணங்கி என் நெத்தி தரையில அடிக்கணும், அப்பதான் அப்பா இறக்கம் செய்வார் என்கிற முகத்தோடு அவன் தலை கூட நின்று ஜெபம் பண்ணி 7 தரம் போய் பாருனா உள்ளங்கை அளவு. அடுத்த வசனம் படுக்குள்ள 45. கடைசியாக அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். அடுத்த வசனத்துல அந்த ரதங்களுக்கு முன்பாக எலியா போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லி. இதனுடைய கருத்து என்ன? எலியா சொன்ன உடனே விசுவாசி கேட்கிறான், ஊழியக்காரன் கேட்கிறான். அப்போ ஒரு போதகன் சொல்லதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கணும்? போயா எஜமானே, என்னை கஷ்டப்படுத்தாது, நான் தான் சொல்லிட்டேன்ல, ஒரு தடவை பார்த்தாச்சு ஒன்றும் வரல, அப்படி சொன்னானா? இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன். போதகம் பண்றவன் எஜமான், கேட்கிறவன் நீங்கள், அந்த சீசர்கள். அப்படி பாருங்க, கீழ்ப்படிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 13வது அதிகாரம் 8ல இருந்து 10 வரை பார்ப்போமா? 1 சாமுவேல் 13வது அதிகாரம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். 9வது வசனம் தொடர்ந்து போடும்போது, அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். 10, அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். இதை நான் சுருக்கமா சொல்றேன். சாமுவேல் சொல்றான், நான் உன்னிடத்திற்கு சர்வாங்க தகன பலியை கொடுப்பதற்கு ஒரு 7 நாள் எனக்கு நிறைய ஊழியம் இருக்குது,
நான் உங்க வீட்டுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஜெபம் பண்ண வருவேன் அப்படின்னு சாமுவேல் ஒரு 7 நாள் டைம் போடுறான். ஆனால் அதற்கிடையில சவுலை சொல்லி குறையில்லை, உலக பிரகாரமாக சவுலை சொல்லி குறையில்லை. அந்த பெலிஸ்தர் வந்து விட்டான், நீர் தகன பலிய கொடுக்காம படைகளை ஆயத்தப்படுத்தாம இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணி தான் கன்வென்ஷன் நற்செய்தி கூட்டம் ஆரம்பிக்கணும், ஊழியக்காரன் வரல, அடுத்ததை கவனிங்க. அப்போ அதை நடத்துகிறவர்களுக்கு ஊழியக்காரன் மேல ஒரு நம்பிக்கை வேணும். சாமுவேல் சொன்னதை செய்யக்கூடியவர், தேவனுடைய விசுவாசி, அதுக்கு காத்திருக்கணும். நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம், அவசரப்பட்டு சில காரியங்களை சிந்தனையில பெற்றோம். நான் அப்படி ஒரு யதார்த்தமா சொல்றேன், வேதத்துக்கு ஏற்றபடி. அந்த சவுல் அவசரப்பட்டு சர்வாங்க பலிகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அவன் தீர்க்கதரிசி, ஊழியக்காரன் வரதவுடன் நானே செய்து முடிக்கிறேன்னு சொல்லி அவசரப்பட்டதுனால முதல் தேவ கோபத்துக்கு சவுல் ஆளாகி போனான். ஆண்டவர்கிட்ட அவன் கோபப்படலைங்க. ஒரு ஊழியக்காரன் உங்க வீட்டுக்கு அடுத்த வாரம் புதன்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை நான் ஜெபம் பண்ண வருவேன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஊழியக்காரன் வரதுக்கு டைம் கொஞ்சம் ஆனதுனால பொறுமை இல்லாம ஒருவேளை அந்த நபரோ வேற ஒரு ஊழியக்காரனை கூப்பிடவோ, அவன் நிச்சயம் நாங்க எல்லாம் முடிச்சிட்டோம்னு சொல்லி அந்த ஊழியக்காரனுக்கு நோஸ் கட் பண்ணா ஆண்டவர் கோபப்பட்டார். ஊழியக்காரன் சாமுவேல் கோபப்படல, ஆண்டவர் கோபப்பட்டார். நான் நம்பிக்கையாய் தேர்ந்தெடுத்த சவுல் என்னை விசுவாசிக்கிறதுனால அவன் மேல முதல் வெறுப்பு வந்தது ஆண்டவர். சாமுவேல் நினைச்சும் சவுலுக்கு என்ன செய்ய முடியல, நன்மை செய்ய முடியல. அந்த 15வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, நான் ஆகாது என்று தள்ளின சவுலுக்காக நீ மட்டும் துக்கித்து கொண்டு இருக்கிறாய், நீ அடுத்த காரியத்தை பாருன்னு சொன்னான். தொடர்ந்து வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 10-11. அல்லேலூயா. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி 11. அல்லேலூயா. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானோ என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கு இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்று சொன்னான். அல்லேலூயா. அந்த 13வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி. சவுலை ஆண்டவர் அப்புறம் கண்டுக்கவே இல்லை. தேவ பிள்ளையை ஒரு மனுஷனால சாமுவேலுக்கும் கெட்ட பேரு, ஒரு குடும்பத்துக்காக ஒரு சகோதரி திரும்ப சொல்லிட்டேன். அதனால்தான் நான் நிறைய பயந்து யார் ரொம்ப விரும்பி கூப்பிட்டாலும் சாக்கு போக்கு சொல்றேன். கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது என்று ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். தயவு செய்து நான் மனுஷனை நம்பி ஊழியத்தை விட்டுவிட்டு சும்மா ரோட்ல வந்து நிற்க முடியாது. எனக்கு கொடுத்த 5 தாளந்தை நான் இழக்க முடியாது, மனுஷனுக்காக யாரும் இழக்க முடியாது. அதனால கோஆபரேட் பண்ணணும். ஊழியக்காரன் சொல்லுக்கு எல்லாரும் கீழ்ப்படியணும். கோஆபரேட் பண்ணாதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. சாமுவேலி மேல கோவப்பட்டாரு. சாமுவேலுக்கு அப்புறம் விசனமா இருந்து நான் அபிஷேகம் பண்ணி ஜெபம் பண்ணி அன்பின சவுலை விட்டு ஆண்டவர் நீங்கிட்டாருன்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டார். ஊழியக்காரன் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருக்கு ஒன்றும் பிடிக்காது. ஒருத்தன் இல்லைன்னா அடுத்தவன ஆண்டவர் பிடிச்சிட்டு போவார். கீழ்ப்படியாத ஊழியக்காரனை விட்டு ஆண்டவர் மாறிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், 7வது பிறந்த தாவீது, 7வது பிறந்த 8 பிள்ளைகள் ஈசாய்க்கு. ஆனால் பிரியமானவர்களே, 10வது வசனத்தை திரும்ப ஒரு போடுள்ளோம். ஈசாய் 6வது 7வது 7 குமாரரையும் யாருமே ஆண்டவர் கண்டு கொள்ளவில்லை. இப்படி ஈசாய் தன் குமாரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். யாருமே ஆண்டவர் கண்டு கொள்ளவில்லை. எல்லாரும் இராணுவத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள், படித்தவர்கள். ஆனால் ஆடுகளுக்கு பின்பாக ஆடுகளும் மாடுகளும் மேய்க்கிற அந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3வது அதிகாரம் 10 வாசிக்க கேட்போமா? 10 வாசிக்க கேட்போம். எக்காலம், நாதசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் கேட்கிற
எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று. அல்லேலூயா. பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு ஒரு சோதனை பரீட்சை வருகிறது.